உலகத்தின் ஓட்டத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும் நம்பிக்கையற்ற தன்மை. இப்படிப்பட்ட தடைகளையுடைய ஒரு வாலிபரின் கதைதான் இது. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்குது. இட்ஸ் ஆல்வேஸ் ஹார்சஸ் ஃபார் த கோர்சஸ். உங்களையே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கெட் இன் டு குட் அகாடமிக்ஸ் அண்ட் எக்யூப் யோர் செல்ஃப். அதே நேரத்தில் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. பாய், see you all. Thank you, ma'am. நான்லாம் நீட் அகாடமியில் கோச்சிங் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் கவலையே இல்லை. எப்படியாச்சும் நீட்டை கிளியர் பண்ணி மெடிக்கல் சீட் வாங்கிடுவேன். இதுக்காக எங்கள் அப்பா பல லட்சம் செலவு பண்ணியிருக்காரு. ரொம்ப அலட்டாத என்ன? நானும் டாப் இன்ஜினியர் காலேஜில் சேருக்கு ஒரு சூப்பரான அகாடமியில் 50,000 கொடுத்து சேர்ந்துருக்கேன். ஸோ எனக்கு நோ கவலை. ரேச்சல், நீ ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கோர்ஸில் சேர்ந்துருக்கியா? நான் இன்னும் எதுவுமே சேரல. இனிதான் அதை பற்றிலாம் யோசிக்கணும். உங்கப்பா இன்ஜினியரா? நான்லாம் நீட் இல்லைனா என்ன, பிளான் பிஏ வச்சுருக்கேன். நான்லாம் எக்ஸ்ட்ராவாக ஃபாரினில் போய் ஸ்டாம்ஃபர்ட், ஆக்ஸ்ஃபர்ட், ஹார்வர்டில் போய் படிக்கிறதுக்காக கோர்ஸ் எடுத்துட்ருக்கேன். உங்களை மாதிரி குண்டாஞ்சட்டியில் குதிரை ஓட்ட முடியாது. போதும் உங்கள் சீனெல்லாம். ரேச்சல், இங்கே வா. அவங்க கூட எல்லாம் சேராத, அவங்க ஓவராக பண்ணுறாங்க. நல்ல வேலை, இவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாற்றிட்ட. சரி, உன் ஃப்யூச்சர் பற்றி நீ என்ன யோசிச்சிருக்க? எனக்கு தான் ஸ்போர்ட்ஸ் இருக்கே. எப்படியும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பெரிய காலேஜில் சீட் வாங்கிடுவேன். சரி ரேச்சல், உனக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் நல்லா வரும்? என்னடி சொல்கிற? நீ எந்த அகாடமியிலையும் இல்லை, ஸ்போர்ட்ஸ்லேயும் இல்லை. நீ என்னதான் செய்யலான்னு இருக்க? அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லடி. அது பரவாயில்ல. உனக்கு இந்த டான்ஸு, பாட்டு, ஆர்ட்டு இதில் ஏதாவது வருமா? இல்லடி, எனக்கு அதுவும் வராது. ஓ, இனிமேல் உன்னைய யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. ஐம் வெரி சாரிடி. சரி, ஓகேடி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னடா இதெல்லாம்? நான்லாம் எதுக்கு வாழணும்? எங்கள் அப்பா கிட்டேயும் எதுவும் இல்லை. நான்லாம் என்ன சாதிக்க போகிறேன்? உலகம் போகிற ஸ்பீடுக்கு ஈடே கொடுக்க முடியாது. தன் நண்பர்களால் கேலி செய்யப்பட்டு தன் எதிர்காலத்தின் மேல் நம்பிக்கையற்றவளாய் திரும்புகிறாள் ரேச்சல். ரேச்சல், சாம், வாங்க வாங்க. இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு? அட போங்கம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல. போயிருந்தா மட்டும் என்ன பண்ணிருக்க போற? சாம், சும்மா இருக்க போறியா என்ன? ரேச்சல், ஏன் இப்படி சொல்ற? உனக்கு என்ன ஆச்சு? எங்கள் ஸ்கூலில் எல்லாரும் வேற லெவலில் இருக்காங்க. அவங்க ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரில. ஸ்பெஷல் நாலேஜும் இல்லை, ஸ்போர்ட்ஸும் இல்லை, பணமும் இல்லை. ஆக மொத்தத்தில் ஃப்யூச்சரே இல்லை. நான்லாம் டோட்டல் வேஸ்ட்மா. அப்பாடா, இப்போவாச்சு தெரிஞ்சுக்கிட்டியே, நீ எப்பவுமே டோட்டல் வேஸ்ட் தான். சும்மா இருடா சாம், அவளே நொந்து போயிருக்கா. அவளே போய் கிண்டல் பண்றியே. சண்டே ஸ்கூல்ல டேவிட் கோலியாத் பத்தி எத்தனை தடவை கேட்டிருக்கீங்க. இப்போ அதவே யூஸ் பண்ற நேரம் வந்துருச்சு. நான் சொல்றதை நீங்க எல்லாரும் கேட்பீங்களா? கழுதையை தேடி வந்த பென்யமின் கோத்திரத்தான் ஆகிய சவுல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு சாமுவேல் தீர்க்கதரிசியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவானார். ஆனாலும் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தான். இது நிமித்தம் இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அவனை புறக்கணித்து தள்ளினார். தன் இருதயத்திற்கு ஏற்ற தாவீதை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். இஸ்ரவேலின் பொற்காலத்தை உருவாக்கிய பொன்மன செல்வன், தன் உயரத்தைப் போலவே நல் மனதை கொண்ட இஸ்ரவேலின் நல்லாட்சி புரியும் ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜ பராக்கிரம சவுல் ராஜா வருகிறார். அமருங்கள், அமருங்கள், சபையாரே அமருங்கள். ராஜாவே நீர் வாழ்க.
உன் நல்லாட்சி வாழ்க. இருக்கட்டும் இருக்கட்டும். மந்திரியாரே, நாட்டு நிலவரங்கள் எல்லாம் எப்படி உள்ளது? உங்கள் பொற்கால ஆட்சியில் ஒரு குறைவும் இல்லை. என்ன, ஒரு குறையும் இல்லையா? குறை என்று வருபவனை நன்றாக வைத்து சாட்டையால் விளாசி அரை குறையாக அனுப்பிவிடுகிறேன். அப்புறம் எப்படி குறை வரும்? அதை பற்றியெல்லாம் நீ பேசக்கூடாது. அது அரசியல் தந்திரம். சரி, அது போகட்டும். மந்திரியாரே, யாராவது கண்ணீர் வருத்தம் என்று வந்திருக்கிறார்களா? எப்படி ராஜா கண்ணீர் வரும்? கண்ணீர் என்று வருபவனின் கண்களை பிதுக்கி அவனது கைகளிலேயே கொடுத்து கிஃப்ட் பேக் வேற செய்து அனுப்பிவிடுகிறேன். அப்புறம் எப்படி கண்ணீர் என்று ஒன்று வரும்? அக்கா, என் ஆட்சியில் குறையும் இல்லை, கண்ணீரும் இல்லை. இதுதான் நான் நல்லாட்சி. மந்திரியாரே, உனக்கு முந்திரி சாப்பிட்டதான் தெரியும். ஆட்சியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ராஜாவே, நம் நாட்டு ஒற்றன் குற்றையரும் கொலையருமாய் வந்திருக்கிறான். எங்கே? அவனை வரச் சொல்லுங்கள், பார்க்கலாம். என்னடா ரா ரான்னு ராவிக் கொண்டிருக்கிறாய்? என்ன, ராஜா வாழ்கவா? ஐயோ, எதை சொல்வதற்கு இத்தனை மேலை சொல். என்னடா ஆந்தை போல கத்தி கொண்டிருக்கிறாய்? என்ன, ஆட்சி வாழ்கவா? சோ, ராஜா வாழ்க, ஆட்சி வாழ்க. இதை தவிர்த்து வேறு ஒன்றும் உனக்கு தெரியாது. அடே, எதற்கும் ஆகாத ஒற்றா, சொல்ல வந்த விஷயத்தை சீக்கிரம் சொல்லேண்டா. ராஜாவே, நான் என் வீட்டில் ஒற்றை அடித்துக் கொண்டிருக்கும் போது பாலஸ்தீன நாட்டு போர் வீரர்கள் திடீரென என் பின்னால் வந்து தாக்கினர். ஏன் முன்னாடி வந்து தாக்கியிருந்தால் அவர்களை தவிடு பொடியாக்கியிருப்பாயோ? உன் வீரத்தை பற்றியெல்லாம் இங்கே பேச வேண்டாம். நடந்ததை சீக்கிரம் சொல்லேண்டா. அந்த பாலஸ்தீனிய போர் வீரர்கள் என்னை பயங்கரமாக தாக்கினர். அதையெல்லாம் பெரிதாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் உங்களை பத்தி ஒன்று சொன்னான் பாருங்கள். அந்த வார்த்தையின் வலிதான் என்ன தாங்கிக் கொள்ளவே முடியல. அந்த பெலிஸ்தியனுக்கு என்னோடு விளையாடுவதே ஒரு வேலையாய் வைத்திருக்கிறார். என்னை பற்றி என்ன சொன்னான்? அதை கொஞ்சம் கிட்ட வந்து சொல். ராஜாவே, உங்களை பார்த்து அவர் தோடை நடுங்கி பையன் என்றும் தருகி பைவான் என்றும் கூறிப்பிட்டு சொன்னான். மேலும் உங்கள் ராஜாவுக்கு வீரம் என்று ஒன்று இருந்தால் நாளைக்கு இந்த நேரத்தில் போர்க்களத்தில் வந்து சந்திக்க சொன்னான். அந்த பெலிஸ்தியர் ராஜாவுக்கு என்ன தைரியம் இருந்தால் இப்படி பேசியிருப்பான்? அவன் தலையை இரண்டாக பிளக்கப் போகிறேன். நாளை அவனை போர்க்களத்தில் சந்திக்க போகிறோம். வீரர்களே, ஆயத்தமாகுங்கள். என்ன பெலிஸ்தேனே, நலமா? நான் நலம். உங்கள் நலத்தை அடியோடு அழித்து விட வந்துள்ளேன். போன முறை தானே உன்னை அடியோடு வீழ்த்தினேன். போன முறையே ராணுவத்தின் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், ஃபுட் எக்ஸ்பென்ஸ் மற்றும் டாக்டர் ஃபீஸ் போன்ற செலவுகள் கடுமையாக இருந்தன. எனவே பழங்கால யுத்த யுக்தியை கையாளுவோம். அது என்ன பழங்கால யுக்தி? அது வேறொன்றும் இல்லை, ஒற்றை கொற்றை மோதுவதுதான். எங்கள் பலசாலி ஒருவன் உங்கள் பலசாலியோடு மோதுவான். அதில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு தோற்றவர்கள் அடிமை. இந்த டீல் உங்களுக்கு ஓகேயா? டீலெல்லாம் ஓகேதான். ராஜாவே, இதில் ஏதோ சூழ்ச்சி இருப்பது போல் தெரிகிறது. ஆராய்ந்து பாருங்கள். யோ, போயாங்க பாரியா அவங்க ராணுவத்தை. ஒவ்வொருத்தர்களும் கொத்தவரங்கா போல இருக்கிறார்கள். நாம் நிச்சயம் ஜெயித்து விடலாம். சரி சரி, நாங்கள் தயார். உங்கள் பலசாலியை முதலில் கூப்பிடுங்கள். கோலியாத், எழுந்து வா. பார்த்தீர்களா மந்திரியாரே, அவன் பேர் கோலியாத்தாமா. கோலி குண்டல் சைஸில் இருப்பான் போல. பார்த்து கொள்ளலாம். என்னடா இது? ஒரு மாமிச மலையே இறங்கி வருகிறது.
இவனை எல்லாம் எப்படிடா செய்கிறார்கள்? ராஜா, நான் தான் அப்பவே தளத்திலே அடிச்சுட்டேன். நீங்க தான் கேட்கவே இல்லை. இப்போ என்ன செய்ய போகிறீர்கள்? நாம் மட்டும் என்ன செய்வது? எல்லாவற்றையும் நம் வீரர்கள் பார்த்துக் கொள்வார்கள். எத்தனை நாள் தான் தண்ட சம்பளம் வாங்குவார்கள்? ஏய் வீரனே, உன்னை பார்த்தால் காட்டின் சிங்கம் கூட அலறி எடுத்துக் கொண்டு ஓடும். அப்படியோடு தோற்றத்தோடு நின்று கொண்டிருக்கிறாய். நீ சென்று வென்று வா. ஐயா, நான் பிள்ளை குட்டிக்காரன். என்னால் முடியாது. என்னால் முடியவே முடியாது. என்னை மன்னித்து விடுங்கள். அப்படி என்றால் நீ? ஐயா, எனக்கு ஒரு கையும் ஒரு காலும் வராது. நான் எப்படி சண்டை செய்வது? அடே பயந்தாங்கோடிகளா, துடை நடுங்கி பயலுகளா, என்னுடன் வந்து மோதி பாருங்கடா. உங்களை பலாப்பழத்தை போல் பிளந்து விடுவேன். ஐயோ, இவன் வேற அப்பப்போ பயப்படுத்துகிறான். மாவீரர்களே, உங்கள் தேசத்தின் மீது நீங்கள் வைத்துள்ள நேசம் இவ்வளவுதானா? உங்களுக்கு தக்க சம்பளம் கொடுக்கப்படும். எல்லாவற்றிலும் ஜிஎஸ்டி ஃப்ரீ பண்ணி தருகிறேன். யாருக்கு ஜிஎஸ்டி ஃப்ரீ? எங்கள் குடும்பத்தினருக்கா? அவன் இருமல் கூட உருமல் போல இருக்கிறது. அவன் லைட் ஹவுஸ் உயரத்திற்கே நிற்கிறானே. ஐயா, மலையுடன் மோதினால் மோதுகிறவன் மண்டை அல்லவா உடையும்? இதையெல்லாம் வக்கனையாக சொல்லுங்கள். போர் செய்ய சொன்னால் சொற்பொழிவாற்றுவது. வீரர்களே, நல்ல அரசாங்க சாப்பாடை சாப்பிட்டு உடம்பை மட்டும் வளர்த்தினால் என்ன பிரயோஜனம்? வீரம் சுத்தமாக வரவில்லை. ராஜாவே, எங்களால் முடியவில்லை. நீங்கள் ஏன் முயற்சி செய்யக்கூடாது? என்னது, நானா? அடே, இவனை இழுத்து சென்று எண்ணெய் கொப்பரைக்குள் தலைகீழாக வைத்து அமுக்குங்கள். என்ன வேலை பார்க்க சொன்னால் நீ என்னையவே வேலை பார்க்க சொல்கிறாய். அரசன் யார் என்று மறந்து விட்டது. அடே, பள்ளி படிக்கும் மாணவனுக்கு போர்க்களத்தில் என்னடா வேலை? சொல், உனக்கு என்ன வேண்டும்? சொல். ராஜாவே, நான் சென்று கோலியாத்தை கொன்று அவன் தலையை என் கையில் எடுத்து வருவேன். ஏதோ வாழை மரத்தை வெட்டி சாய்ப்பதை போல் தலையை வெட்டி விடுவேன் என்கிறாய். அவன் தலையை தொடுவதற்கே நீ ஏணி போட்டு ஏறி நிற்க வேண்டும். உனக்கு இது தேவையா? இல்லை ராஜா, நான் அவனை கொன்று விடுவேன். ஒரு முறை சிங்கத்தையும் கரடியையும் கொன்று இருக்கிறேன். என்ன, குட்டியேவா? இல்லை ராஜா, வளர்ந்த சிங்கத்தையும் கரடியை தான் கொன்றேன். சரி, ஆகட்டும். அப்படி என்றால் அட்லீஸ்ட் என் போர்க்கவசங்களையாவது அணிந்து கொள். யார் அங்கே? வந்து உதவி செய்யுங்கள். டேய், எங்கடா தாவீது? பானைக்குள் ஏதோ கல்லை போட்டது போல் அவன் இருக்கும் இடம் தெரியாமலே போய்விட்டதே. ராஜா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு கூழாங்கல் போதும். கூழாங்கலை வைத்து கூழா காய்ச்ச போகிறாய். எது எப்படியோ, இஸ்ரவேலின் எதிர்காலமே உம்முடைய கையில தான் இருக்கிறது. சென்று வா, முடிந்தால் வா. மந்திரியாரே, கோலியாத் இவனை பஞ்சு பஞ்சாக பறக்க விடுவதை பார்க்க எனக்கு மனமில்லை. நான் உள்ளேயே உட்கார்ந்து கொள்கிறேன். 40 நாள் நான் வாய்க்கிளிய கத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு பயலும் வரமாட்டிக்கிறீங்க. இன்னும் எவனும் வரவில்லை என்றால் நாங்கள் தான் வின்னர். கோலியாத், என்னடா சத்தம் மட்டும்தான் வருகிறது, ஆளையே காணோம். சற்று குனிந்து பாருங்கள். எவ்வளவு நெஞ்செழுத்தம் உனக்கு! தடிகளோடு வந்திருக்கிறாய். என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? நான் என்ன நாய் என்று நினைத்தாயோ? நான் உன் மாம்சத்தை காக்கைக்கு போட போகிறேன் பார். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். இனி உன்னிடத்தில் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. இப்பொழுது உன்னை என்ன செய்கிறேன் பார். வெற்றி, வெற்றி, மாபெரும் வெற்றி! கர்த்தர் சிறிய தாவீதை கொண்டு இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை இன்று உருவாக்கியிருக்கிறார். சின்ன டேவிட வச்சு கர்த்தர் எப்படி ரட்சிப்பை கொடுத்தாருன்னு உனக்கு இப்ப நான் சொன்னேன். உலகத்துல எத்தனையோ காம்படிஷன்ஸ் இருக்கலாம். உன்னை விட எல்லாரும் திறமையா இருந்தாலும் கர்த்தர் உனக்குள்ள இருந்துட்டா நீ தான் பெஸ்டா டாப்பரா வருவ.
புரியுதுமா. ஒரு சிம்பிளான டேவிடை வச்சு ஒரு தேசத்தையே ரசிக்க முடியும்னா எனக்கு ஏசப்பா மட்டும்தான் வேணும். சரியா சொன்ன ரேச்சல். இன்னைக்கு நல்ல பங்கான இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. போய் என்ஜாய் பண்ணு. இனிமேல் ஏசப்பாவோட பலத்தோட நான் இந்த உலகத்தை தைரியமா ஃபேஸ் பண்ணுவேன். தேங்க்யூ டீச்சர். தேங்க்யூ டீம். எதுக்கு கோலியாத்தோட பக்கத்தில் ஜாக்கிரதையா இருங்க.